ஸோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஹேனாக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. அதனால தப்பே இல்லை. ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் பிசிக்கை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஓகே, அடுத்து 12 வீக் ஜிம் ப்ரோக்ராம் ஜாயின் பண்றா. அவளோட வெயிட் வந்து 80 கேஜி இருக்கனால இவளால கான்ஃபிடென்ட்டா எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியல. ஸோ பிலோ 60 கேஜிக்கு அவள் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும். அதுக்காக தான் ஜாயின் பண்றா. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் அதை நான் சொல்ல மாட்டேன், ஷேடோ சொல்லும். ஆனா ஒர்க் அவுட்டுக்காக மட்டும் இல்ல, ட்ரெயினர் ஆலன்யா மேல இருக்கிற க்ரஷும் ஒரு காரணம். அப்பதான் ஒரு பார்ட்டியில அன்எக்ஸ்பெக்டடா அவளோட ஓல்டு ஃப்ரெண்டை மீட் பண்றா. ஸோ அவள் ஒரு மாடல் மாதிரி இருக்கா. அவளோட ஷேப் அண்ட் சைஸஸை பார்க்கும்போது ஆனாக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ். வெயிட் இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம். இவ பாருங்க, ஆலன்யா அப்படின்ற அந்த ட்ரெயினர் மேலேயே இவளுக்கு ஒரு க்ரஷ். அப்புறம் இவளோட ஓல்டு ஃப்ரெண்டை மீட் பண்றா பார்ட்டியில. அவளோட ஷேப்ஸ் அண்ட் சைஸை பார்த்து இவ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறா. என்ன மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் அப்படின்றத பாருங்க. ஓகே, யூ கண்டினியூட் ப்ரோ. பாடி வெயிட் கண்ட்ரோல் பண்ண ஸ்ட்ரகிள் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. டயட், ஜிம், கலோரி கவுண்டிங்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணும்போது சில நேரம் அதுவே டேஞ்சரஸ் அப்சஷனா மாறி. த கிரெயின் ஒரு அன்லைசன்ஸ்டு மிஸ்டீரியஸ் டயட் ஃபில். இதை யூஸ் பண்ணா என்ன வேணாலும் சாப்பிடலாம், வெயிட் கெயின் ஆகவே ஆகாது. ஸோ ஆப்போசிட் ஆஃப் வெயிட் லாஸ் ஆகும்னு ஹானா ட்ரை பண்ணும்போது ரிசல்ட்ஸ் செம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. ஆனால் கொஞ்ச நாள் அந்த ஃபில்லோட டார்க் சீக்ரெட் என்னன்னு தெரிய வருது. த கிரே ஆக்சுவலி ஹியூமன் ஆஸ்லேருந்து செய்யப்பட்ட கேப்சூல்ஸ். மெடிக்கல் காலேஜில் ஹானாவும் அவன் ஃப்ரெண்ட் ஜாய்ஸையும் ஒரு மார்பிட்லி ஒபிஸ் கார்ப்ஸை ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹானாக்கு ஒரு டேஞ்சரஸான ஐடியா வருது. வெயிட் குறையணும்னா பாடி பார்ட்ஸ் எடுத்து நானே ஃபில்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாமான்னு. அதுக்கடுத்து அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ இதுக்கடுத்து என்ன நடந்தது அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இன்னுமே டார்க் ஆகிறதுக்கு அனாட்டமி லேப்ல நடக்கக்கூடிய சீக்வன்ஸ், பிக் பெர்தா அப்படின்ற ஒரு கேரக்டர் கிளவரான விசுவல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்பூன் கெட்டில் மாதிரி கர்வ்டு சர்ஃபேஸ்ல அந்த ஒரு ரெஃப்ளெக்ஷன் மூலியமா ஹாரர் எலிமெண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணது ரொம்பவே ஒரு இன்வென்டிவாகவும் இருந்தது. ஒரு ரூம் கார்னர்ல இருந்து சைலண்டா வாட்ச் பண்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். ஸோ இந்த மாதிரி கேமரா ஆங்கிள்ஸை யூஸ் பண்ணி ஹாரரை இந்த அளவு ஸ்ட்ராங்கா வந்து கன்வே பண்ண முடியுமா? அதுக்கு இந்த படம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சவுண்ட் டிசைனா இருக்கட்டும், கேமரா ஒர்க் ஆகட்டும். ஸோ ஒரு டேக், ஒரு ஷாட் இந்த மாதிரி தான் வைக்கணும் ஆர்டிஸ்ட் அப்படின்றதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ஹாரர் படம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது இந்த படம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த படத்தோட அந்த அட்மாஸ்பரிக் ஹாரர், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர் எந்த மாதிரி தன்னோட அந்த ஸ்டோரியை வந்து நரேட் பண்றாரு அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான விசுவல்ஸ் அப்படிலாம் கிடையாது, பட் சிம்பிள் பட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான விசுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். எஃபெக்ட் இந்த மூவி வந்து பாடி ஹாரர் யூஸ் பண்ணி ஒபிசிட்டி, கிரீஃப், ஃபேமிலி ட்ராமா, அன்ஹெல்தி, பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸை பத்தி பேசி டிஸ்டர்பிங்கான ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாலுமே, ஸோ இந்த படத்துல டிராபேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல ஸ்கிரீன் பிளேல சைக்கலாஜிக்கல் கேரக்டரைசேஷனை இன்னும் கொஞ்சம் டெப்தா கொடுத்து வந்திருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டோரி வந்து பாடி ஹாரர், அதுல இருந்து டிராவல் ஆகி அப்படியே சைக்கலாஜிக்கல், ஸோ அப்படியே சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு கன்வே ஆகிறதுக்கு எடுத்துட்டு அந்த ப்ராசஸ், அந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் லாங்கா இருந்தது. அது கொஞ்சம் ஸ்டோரியை ட்ராக் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுவேன் ஸ்கிரீன் பிளேவை. ஸோ கன்க்ளூட் பண்ணதுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை. ஸோ இவங்க கொடுத்த அந்த ஹைப், ஸ்டார்டிங்ல இருந்து பில்ட் பண்ண அந்த டென்ஷன், அது வந்து கிளைமேக்ஸ்ல அப்படியே ஃபிளாட் ஆன மாதிரியான எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாம நான் சொன்னது மாதிரி சப்ஸ்டன்ஸ், அப்புறம் அக்லி சிஸ்டர் படங்களுடைய ஷேடோஸுமே ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இதுதான் இந்த படத்துல உள்ள அந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பா வந்துட்டு பாடி ஹாரர், சூப்பர் நேச்சுரல் அந்த ஃபேன்ஸுக்கு ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபில்ம் அப்படின்னு சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு வந்து 2.75 out of 5. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.